கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாதாக. உங்களுக்கு மற்றும் ஒரு வாரத்தில் கர்த்தருடைய செய்தியை யூடியூப் வழியாக கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒருவரே உயர்ந்திருப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலை கண்ணை செலுத்துகிறோம். இத்தனை வாரங்களாக, இத்தனை மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல காத்து எங்களை நடத்தி வந்த தயவுகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களை காத்து நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் இன்றைக்கு கொடுக்க போகிற எங்களுக்கு செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் வார்த்தை வல்லமை உள்ளதாய் எங்களுக்குள் கிரியை செய்வதாக, எங்களில் இடைபடுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 6, 9, 10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஏற்ற காலத்தில். ஏற்ற காலத்திலே எல்லா காரியங்களையும் தேவன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர், இனிமேலும் முடிக்கிறவராயிருக்கிறார், முடிப்பார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாத. நான் எல்லாருக்கும் நான் நல்லது தான் நான் செய்கிறேன், நன்மையை தான் செய்கிறேன். ஆனால் எல்லாம் எனக்கு தீமையாகவே மாறுறாங்க, எல்லாம் எனக்கு தீமையாகவே மாறுது. சோர்ந்து போகாத. இந்த சோர்ந்து போகுதல் வருமானால் நாம் தளர்ந்து போய்விடுவோம். ஆக நமக்குள் உண்டாகிற அந்த சோர்வு, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனதுக்குள் உண்டாகிற அந்த எண்ணங்கள், அந்த சோர்வு நமக்கு தளர்ச்சியை, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே தளர்ச்சியை உண்டு பண்ணிவிடும். இது இரண்டும் நடக்கவில்லை என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் நாம் நமக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்குரிய காரியங்களையும் அறுப்போம். ஆக நாம் செய்ததற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி தேவன் கேட்கிறார். ஆதியாகமத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல, காயின் இடத்துல சொல்லும்போது சொல்லுவார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார். அப்போ நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கு தீமை வருகிறது என்று சொன்னால் அதை பெருசுப்படுத்தக்கூடாது, அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம குணம் என்னைக்கும்
எப்படியோ அப்படியே நம்மளை ஆண்டவர் என்ன குணத்தில் என்ன மாதிரியான நிலையில் வணைஞ்சி நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாரோ அந்த கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த குணத்தில் அந்த இதில் நம்ம அப்படியே இருக்கணும். அதுலேருந்து நம்ம மாறக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போனோம்னா தளர்ந்து போயிடுவோம். தளர்ந்து போனோம்னா ஏற்ற காலத்தில் எதையுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஆக ஏற்ற காலத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஏற்ற காலம் என்ற தலைப்பில் தான் செய்தி. முதலாவது காரியம், ஏற்ற காலத்திலே நாம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்திலே உயர்வை பெறுகிறவர்களாய் இருப்போம், உயர்வடைகிறவர்களாய் இருப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்போ ஏற்ற காலத்திலே தேவன் நம்மளை உயர்த்துவார். முதலாவது காரியம், ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். அவர் உயர்த்துகிறபடியினால் அவருடைய கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கைக்குள் நாம் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். உதாரணமாக இந்த பேனா என் கைக்குள் அடங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த பேனா என் கைக்குள் அடங்கி இருக்கவில்லை என்று சொன்னால் இந்த பேனா கீழே தான் கிடக்கும். ஆக இந்த பேனா என்னுடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். இது நழுவி விழுந்து விடக்கூடாது. சோர்வு என்ற தளர்ச்சியிலே நழுவி விடக்கூடாது. ஆக கர்த்தருக்குள், அவருடைய பலத்த கைக்குள், சாதாரண கை இல்லைங்க, பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், உங்களை உயர்த்துகிற தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறவர். எதில் உன்னை உயர்த்தணும், எதில் மகனை உன்னை நான் உயர்த்தணும், எதில் மகளை இன்னும் நான் உன்னை உயர்த்தணும், என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட, எதில் உன்னை உயர்த்தணும்னு என்கிட்ட எதிர்பார்க்குற, ஆண்டவர் அங்கே விசாரிக்கிறார். விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ உன் கவலையெல்லாம் நீ அவர் மேலே வச்சிரு. உன் கவலையை நீயே சுமந்துக்கிட்டு இருக்காத. அதனால்தான் புதிய பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள். உங்களுடைய பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு. அந்த பாரத்தை நான் சுமந்துக்கிறேன். என்னுடைய நுகத்தை நீ எடுத்துக்க, என் சமாதானத்தை நீ எடுத்துக்க. ஆக தேவனுடைய சமூகத்தில் அவர் விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய கவலைகளை நம்ம வச்சிடணும். அவர் எல்லாவற்றையும் கவனித்து ஒரு காலத்தை வைத்திருப்பார். பிரசங்கியின் புஸ்தகத்தில் சொல்வான், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஆக அழுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால் நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அதை மறந்துடாதீங்க. வாழ்ந்திருக்க ஒரு காலம், தாழ்ந்திருக்க ஒரு காலம், அதுபோல் தாழ்ந்திருக்க ஒரு காலம், வாழ்ந்திருக்க ஒரு காலம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் தாழ்ந்திருக்கிறீர்களா, அல்லது அழுது கொண்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார். நகைப்பின் காலத்துக்குள் உங்களை உயர்த்தப் போகிறார். தேவன் உங்களை மேலான நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். தாழ்மைப்பட்டவர்களாய் இருக்க உங்களை விரும்பவில்லை. தேவன் உங்களை உயர்த்த தான் விரும்புகிறார்.
சாராள் சொல்லுகிறாள், நான் வயது சென்றவள், எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? கூடார வாசலிலிருந்து நகைக்கிறாள். ஏன் ஆபிரகாம் கூட நகைத்தான், வயது சென்று இருக்கிறேன், எனக்கு பிள்ளை பிறக்குமா? அவனும் கூட நகைத்தான். ஆனால் கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னான்? சாராள், நீ நகைத்தாய். அவள் சொல்லுகிறாய், இல்லை நீ நகைத்தாய். உற்பவ கால திட்டத்தில் உனக்குரிய அந்த காலம், கர்ப்பமான அந்த கால கட்டத்தில் நான் வருவேன், நீ அப்போ ஒரு குமாரனை பெற்றிருப்ப. அதே போலதான் கர்த்தர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை வைச்சிருக்கிறாரு. நீங்கள் கவலைப்படுறதுனால தான் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. நீங்கள் சோர்ந்து போகிறதுனால தான் நீங்கள் தளர்ந்து போகிறீங்க. உங்கள் ஆத்மாவில், உங்கள் சரீரத்தில், எல்லாத்துலேயும் நீங்கள் தளர்ந்து போகிறீங்க. இந்த தளர்ச்சி என்ன ஆயிடுது? தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது, அல்லது தேவ சித்தத்தை அசட்டை பண்ண வைக்குது. அவன் நகைத்தாள். 90 வயதான அவளுடைய செத்துப்போன கர்ப்பப்பையை, 30 வருடமாக செத்துப்போன கர்ப்பப்பையை தேவனால் உயிரடைய செய்யக்கூடுமானால், இந்த 9 மாதங்கள், இந்த 9 மாதங்களாக உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை உயிரடைய செய்ய முடியாதா தேவனால்? இந்த 9 மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிற காரியங்களை நடந்தேற செய்ய முடியாதா? அதற்கு தேவனுக்கு தேவை மாதம் அல்ல, தேவனுக்கு தேவை வாரங்கள் அல்ல, தேவனுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் தளர்ந்து போகக்கூடாது. அவருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறினால் போதும். என் சித்தம் ஒன்று வேண்டாம், என் சித்தம் ஒன்று வேண்டாம், உன் சித்தம் ஒன்று மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தரின் சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். பாட்டு பாடுறோம்ல, உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும், என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் பிரியரே என் இயேசுவே. உதட்டளவோடு இருக்கக்கூடாதுங்க, காதில் கேட்கறதோடு இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே ஆண்டவருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எப்பொழுது என்னை உயர்த்த வேண்டுமோ அப்பொழுது என்னை உயர்த்துவீர். நீ உயர்த்துவதற்கு உம்முடைய கைக்குள் அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் உங்களை ஒப்பு கொடுங்க. சாராள் சோர்ந்து போனபடியினால்தான், தளர்ந்து போனபடியினால்தான் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாள். தன்னுடைய அடிமை பெண்ணான வேலைக்காரியை எடுக்கிறாள், ஆகாரம் எடுக்கிறாள். இவளை நீ திருமணம் செய்து கொள்ளும் கணவனிடத்தில் சொல்லுகிறாள். இவளை நீ திருமணம் செய்து கொள்ளும், இவளுக்கு பிறக்கிற பிள்ளையாலே நான் சுதந்திரவாளியாய் மாறுவேன், ஆக அவளாலே என் வீடு கட்டப்படும். எப்படிங்க ஆகாருக்கு பிறக்கிற பிள்ளை எப்படிக்கு சாராளுடைய பிள்ளையாக மாற முடியும்? ஆகார் என்கிற அடிமையின் பிள்ளைதான். வேண்டுமானால் அது ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம், சாராளின் பிள்ளை என்று சொல்ல முடியாது. அதனால்தான் சாராள் அவளை கடுமையாக நடத்தின பொழுது அவள் ஊருக்கு ஓடுவாள், வெளியே தப்பி ஓடுவாள். அப்போ சூருக்கு போகிற வழியில் வனாந்தரத்தில் தேவன் தூதன் அவரை கண்டு, ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, அடையாளத்தோடு சொல்கிறாள், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கர்த்தருடைய கேள்வி இதுதான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல நீ என்னதான் செய்யலான் இருக்கிற? என்ன நம்பலான்னு நினைக்கிறியா,
அல்லது உன் சுயபலத்தில் உன் சுயத்தில் இருக்கணும்னு நினைக்கிறியா? என்ன நம்பி இருப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மேன்மை உண்டு. நீ நற்சீர் உனக்கு உண்டாயிருக்கும், உனக்கு செழிப்பு உண்டாயிருக்கும், உயர்வை நான் கொடுப்பேன். அவர் சொல்கிறார், போய் சாராளுடைய கீழே அடங்கிடு, உன் வழியில் ஒரு வம்சம் வரும், அவனை பலத்த ஜாதி ஆக்குவேனார். உயர்வு கொடுக்கலையா? அவன் மறுபடியும் போய் தன்னை கடுமையாக நடத்தின அதே சாராகிட்டே போய் மறுபடியும் இருந்தாலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிறைவேறலையா? அவளுடைய பிள்ளை அந்த இடத்துல இஸ்மவேல் ஒரு பெரிய சந்ததியா வம்சத்தானா வரலையா? அப்போ ஆகாருடைய வாழ்க்கையில் நிறைவேறிய கர்த்தருடைய வார்த்தை, ஆகாரை உயர்த்திய கர்த்தருடைய வார்த்தை, சாராளுடைய வாழ்க்கையில் நிறைவேறிய கர்த்தருடைய வார்த்தை, சாராளை உயர்த்திய கர்த்தருடைய வார்த்தை ஏன் நம்மளை உயர்த்தாமல் போகும்? அது எப்படி உயர்த்தாமல் இருக்கும்? நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிறைவேறும். அந்த கர்த்தருக்குள் அடங்கி இருந்தோமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிறைவேறும். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7-8. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். ஒருவன் வாழ்க்கையில் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஒருவனை ஐஸ்வர்யவான ஆக்கிறவனும் கர்த்தருமாக தான். என் கையில் காசே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எவ்வளவோ போராடி பார்க்குறேன், எப்படியாயிரும் காசை மிச்சம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏதாவது ஒன்று செய்யலான்னு நினைக்கிறேன், அப்படியே எல்லாம் சரியாக சிறைஞ்சு போயிடுது. என்னுடைய எல்லா எண்ணங்கள், என்னுடைய எல்லா திட்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடுது, எதுவும் நிறைவேறாமல் போயிடுது. காரணம் என்ன? கர்த்தருடைய கைக்குள்ளே அடங்கலைங்க. கர்த்தருடைய கைக்குள் நீங்கள் காசை சேர்த்து பாருங்கள், அந்த காசு சேரும், அந்த காசு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்குள் உங்கள் சேர்க்கிற பணம் அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தர் என்ன செய்கிறார்? தாழ்த்துகிறவரும் அவர்தான், உயர்த்துகிறவரும் அவர்தான். இதை பாடுறது யார் தெரியுங்களா? அன்னாள். நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாமே ஸ்திரீகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அன்னாளை பார்க்குறோம். அன்னாள் அவருடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லை. அவள் புருஷன் சொல்லுவான், உனக்கு உண்டான பிள்ளைகள் 8 பிள்ளை 10 பிள்ளை இருந்தாலும் அதுக்கு மேலே நான் உன் மேலே நேசம் வச்சுருக்கேனே, என்னை விடவா உனக்கு பிள்ளைகளோட பாசம் தேவை என்று சொல்லி அவன் அந்த இடத்துல கேட்பான். அவன் ஆட்சியார் அவளை வருஷம் தேவாலயத்துக்கு வரணும்னு வருவாங்க. ஆனால் அவளை அந்த இடத்துல கடுமையாக நடத்துவா. அதனால் இவள் அழுதுகிட்டே இருப்பாள், சாப்பிடவும் மாட்டாள், அழுதுகிட்டே இருப்பாள். மறுபடியும் ஊருக்கு போவாங்க. இப்படி தான் இத்தனை வருஷம் நடந்துச்சு. தேவனுடைய ஏற்ற காலம் வந்தது. இந்த முறை அதே போல தான் அவள் அவமானப்படுத்தினா, அதே போல தான் அவளை தாழ்த்தினான். தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் கர்த்தர். இது வரைக்கும் தாழ்த்தப்பட வைத்த அன்னாளை தாழ்த்தப்பட வைத்த கர்த்தர் இப்போ முடிவு பண்ணினார் இவளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. தேவன் அன்னாளுக்குள் ஒரு உணர்வை கொடுத்தாள். நீ வந்ததெல்லாம் என்னத்துக்கு? தேவாலயத்துக்கு போனோம். ஆனால் வந்ததை இத்தனை வருஷம் என்ன பண்ண? இங்கேயே அழுதுகிட்டு இங்கேயே உட்கார்ந்துருந்தேன்.
இப்போ புறப்பட்டு என் ஆலயத்துக்கு வா. தேவன் ஏற்ற காலத்திலே அவளை உயர்த்தினார். அவள் புறப்பட்டு தேவ ஆலயத்துக்கு வந்தாள். தன் இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் தன்னை விசாரிக்கிற தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். அவருடைய பலத்த கைக்குள் அவள் வந்து கொண்டாள். அவருடைய பலத்த கைக்குள் அவள் வந்த பிற்பாடு இப்பொழுது அன்னாள் ஜெபிக்கிறாள் விசுவாசம் உள்ளவளாய். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தால் போதும் என்று கேட்கிறாள். ஒரு பிள்ளை நீர் கொடுத்தால் போதும், அதையும் உமக்கே நான் கொடுத்து விடுகிறேன். எனக்கு மலடி என்ற பெயர் மாத்திரம் வரக்கூடாது. எனக்கு அந்த சிறுமை மாத்திரம் எனக்கு இருக்கக்கூடாது. நான் கடனாளி என்கிற சிறுமை இருக்கக்கூடாது. நான் தரித்திரன் என்ற சிறுமை இருக்கக்கூடாது. நான் நோயாளி என்கிற சிறுமை இருக்கக்கூடாது. என்னை யாரும் எந்த விதத்திலும் என்னை தாழ்த்தக்கூடாது. நீர் என்னை உயர்த்தும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் அடங்கி இருந்தார். கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன் கூட தப்பாக நினைச்சான், வெறுத்திருக்கிறாள் என்று, குடித்து வெறுத்திருக்கிறார். அப்போ சொல்கிறார், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் மனதில் இருக்கிற அந்த வேதனையினால் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய எல்லா கவலைகளையும், என் இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் நான் ஊற்றிவிட்டேன். உடனே கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்வான், சமாதானத்தை விட இப்போ நீ வேண்டிக் கொண்டதை தேவன் உனக்கு செய்வார், உனக்கு அருள் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, எப்போ நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் விசாரிக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்போவே அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். உங்கள் உயர்வுக்குரிய எல்லாத்தையும் கர்த்தர் செய்திருவார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். எங்கேருந்து எடுக்கிறாராம்? புழுதியிலிருந்து எடுக்கிறார். புழுதி என்று கையில் தேய்ச்சி பாருங்கள். தரையில் எவ்வளோ கூட்டினாலும் தரையில் கையை விரல ஒரு தேய்ச்சி பாருங்கள், புழுதி இங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த நுணுக்கமான அந்த புழுதியிலிருந்து சிறியவனை எடுக்கிறார். எளியவனை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறான் அல்லவா, அந்த குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறான். இந்த உலகத்தில் நம்மளை தூசியாக நினைக்கலாங்க. உங்கள் நிலையை பார்த்து உங்களை வேணாம் என்று குப்பையாக எல்லாரும் எண்ணலாம். உங்களை குப்பையாக எண்ணலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீ எளியவர்களாக இருக்கிறீங்களா? நீ சிறியவர்களாக இருக்கிறீங்களா? தேவன் உயர்த்துகிறார். எங்கே திரும்ப உயர்த்துகிறார்? அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும். எடுத்தோனே தேவன் அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பேர் பெற்ற ஒரு சிங்காசனத்தை, ஒரு நல்ல இடத்துல உங்களை சுதந்தரிக்க பண்ணுகிறார், இருக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆக தேவன் அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மீதி உள்ள மாதத்துக்குள்ளார இந்த வருட வாக்குத்தத்தம் நிறைவேறுதா இல்லையான்னு பாருங்கள். இவ்வளோ நாள் நிறைவேறாத காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் உங்களையே அந்த இடத்துல தளர்ந்து போனதன் விளைவு. கர்த்தர்கிட்ட கொட்ட வேண்டியதெல்லாம் மனுஷன்கிட்ட புலம்பி அப்படியே சோர்வடைஞ்சு உள்ளுக்குள்ளாரே தளர்ந்து போனதன் விளைவு. உங்களால் முன்னேற முடியல. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கும் போது, கர்த்தருடைய உயர்வு இது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற நன்மைன்னு சொல்லி உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் அந்த நன்மையை விட்டுறீங்க. அந்த நன்மையவே இது நன்மையாக இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லி நீங்கள் விட்டுறீங்க.
கர்த்தர் உங்களுக்கு நன்மையின் பாதையை வைத்திருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தில் அதே 1 சாமுவேல் 2:10 கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வனாந்திரத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ, யாரை தேவன் அந்த இடத்துல குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களுடைய பேரை உயர பண்ணுகிறார். உங்கள் பேரை உயர்த்துவாருங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பேர் விளங்கும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி, கர்த்தர் என்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய தனத்து நிமித்தம் என்னை ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து திடப்படுத்தினார். தேவன் என்ன செய்தாராம்? தளர்ந்து போயிருந்த இவனை திடப்படுத்துகிறார். முதலாவது இவன் யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் ராஜாவாக இருந்தான். இவனை தேவன் திடப்படுத்தினார். இஸ்ரவேல் முழுவதுக்கும் ராஜாவாயிட்டான். இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தி நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். தாவீது அறிந்து கொண்டான். நீங்களும் ஒரு நாள் அறிந்து கொள்வீங்க. உங்களை 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, லட்சத்துக்கு அதிபதியாக நிச்சயமாக இந்த வருஷத்துக்குள்ளே மாற்றுவாருங்க. இதை நீங்கள் காணுவீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை, நல்ல ஞானத்தை, நல்ல அறிவை, நல்ல புத்தியை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஜெபம் பண்ணிட்டு மட்டும் படிக்கிற பிள்ளைங்களாகிய நீங்கள் ஜெபம் பண்ணி, எசப்பா எனக்கு நல்ல புத்தியும் அறிவையும் தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படித்து பாருங்க. நல்ல ஞாபக சக்தியை தருவார், நல்ல ஞானத்தை உங்களுக்கு தருவார். கர்த்தருக்குள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யோபு 5:9-10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். நீங்கள் தாழ்ந்திருக்கீங்களா? உங்களை உயரத்தில் வைக்கிறார். துக்கிக்கிறீங்களா? உங்களை ரட்சித்து உயர்த்துகிறார். எதில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க, இழந்து போயிட்டீங்க, இன்னும் கிடைக்காமல் இருக்குது, நடக்காமல் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க தானே? உங்களை இத்தனை மாதம் வரைக்கும் துக்கத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லாது. துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவார். துக்கிக்கிற உங்களை ரட்சித்து தேவன் இனி வர நாட்களுக்குள் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 29-25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வருவிக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க. கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் வைப்பார். அந்த நம்பிக்கையில் மட்டும் வைங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். நீங்கள் பயப்படாதீங்க. பயந்தீங்க சோர்ந்து போவீங்க, சோர்ந்து போனீங்க தளர்ந்து போயிடுவீங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்ற தலைப்பில் தான் இந்த செய்தியை ஏற்ற காலத்தில்
முதலாவது உயர்த்துகிறார். இரண்டாவது காரியம் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். ஏற்ற காலத்தில் கர்த்தரின் திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய் நடப்பிப்பேன். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சின்னவனாக கருதப்படுகிற இவனை 1000மும் சிறியவனாக காணப்படுகிற இவனை பலத்த ஜனமுமாக நான் மாற்றுவேன். ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். 10 ரூபா 100 ரூபாயோடு இருக்கிற உங்களை 1000க்கு லட்சத்தை புழங்கும்படி தேவன் செய்வார். நிச்சயமாய் செய்வார். நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையாக தேவன் உங்களை வைப்பார். வைக்காமல் இருக்க மாட்டார். எல்லாரை விட சின்னவன் தான் யோசேப்பு. சங்கீதத்தின் புஸ்தகம் 105ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. சங்கீதம் 105:16 அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகளை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யாராலங்க விற்கப்பட்டான்? யாரால விற்கப்பட்டான்? சொந்த சகோதரர்களா. முதல்ல கொல்லணும்னு வழி பார்க்குறாங்க. ரூபன் அவனை தப்பு வைக்கிறான். அவங்க அண்ணங்காரன் அவனை குழியில் போட்டுடலான்னு சொல்லி குழியில் போட வைக்கிறான். ரூபன் போயிடுறான். வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளார அந்த குழியிலிருந்து அவனை எடுத்து அந்த சேற்றில் அந்த பாறையில் விழுந்து அடிபட்டிருக்கும். அவனை போட்டப்ப அவனுக்கு அடிபட்டிருக்கலாம். அந்த காயங்கள் வடுக்கள் இருக்கும். மனதில் அந்த வடு இருக்கும். அந்த காயத்தில் இருக்கிற அவனை தூக்கி விட்டு சரி தன்னை காப்பாற்றி தான் விடுறாங்களோன்னு நினச்சி மேலே வந்தானா அவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே விற்று போடுறாங்க காசுக்கு. அற்ப காசுக்கு அவனை விற்று அந்த காசில் எல்லா தீனியும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு சொத்து இல்லைங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டான். இது வரைக்கும் தான் ருசி, இது வரைக்கும் தான் ஆகாரம், அது வர ஒன்றுமே கிடையாது. வாந்தி பண்ணால் கூட நம்மளால் அங்கே இருக்க மாட்டோம். கழிவுடு நம்மளே கழிவு விட்டுருவோம். அந்த நாத்தம் தாங்காது. ஆக இது வரைக்கும் தான் அது ருசி, இது வரைக்கும் தான் அது ஆகாரம். சொந்த சகோதரனே விற்றாங்க. ஆனால் அது தேவ திட்டம். பஞ்சம் என்ற ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில் இவன் காப்பாற்றப்படுவதற்காக இவன் போக வேண்டாம். இவனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த சொப்பனத்தை சொல்லுவான். ஏன் தெரியுமா? அவன் சகோதரர்கள்லாம் பகைச்சாங்க. இவன் சொல்லுவான், எல்லாரும் அரிக்கட்டு வச்சுருந்தோம், ஏன் அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து இருந்தது, மற்ற 11 அரிக்கட்டும் வணங்குச்சு. சொப்பனத்து நிமித்தம் அவனை பகைத்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவனை வெறுக்கிறாங்க, அவனை பகைக்கிறாங்க. ஆக அந்த சொப்பனத்தினாலே இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொன்று போடுவோம், இவனுடைய சொப்பனம் என்னமாய் முடிகிறதோ என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். இவனுடைய சொப்பனம் என்னமா முடியுதுன்னு தான் பார்ப்போமே என்று அங்கே முடிவெடுக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சிறைக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம், சில மனுஷர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், சில சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் சிறையில் இருக்கலாம்.
உங்கள் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கி இருக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் கைகள் கட்டப்பட்டது போல இருக்கு. நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, என் கையெல்லாம் கட்டப்பட்ட போல இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது ஒன்றும் இல்லாதனால என் கை கட்டுப்பட்டுப்பட்டுக்கிறது, ஒன்றுமே இல்லை, என் கையில் கட்டுப்பட்டிருக்கு. விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. அவன் உயிரே இரும்பில் அடைபட்டு இருந்துச்சுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவனமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆக கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார் யோசேப்புக்கு. அந்த திட்டம் நிறைவேறதுக்கு தான் அவன் விற்கப்பட்டான். அந்த திட்டம் நிறைவேறதுக்கு தான் அவன் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டான். அவன் பிராணன் இரும்பில் இருந்தது. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும், அந்த திட்டம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. இந்த 9 மாதம் உங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தினாலே உங்களை புடமிட்டு இருக்கிறார். இனிமேல் புடமிடுதல் அல்ல, இனிமேல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். மனுஷர்களால் அல்ல, மனுஷர்களால் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற உங்கள் உறவுகளால் அல்ல, நண்பர்களால் அல்ல, தேவ சித்தத்தினால், தேவ நடத்துதலினால். எந்த உறவு வேண்டாம் என்று குப்பை என்று தள்ளியதோ, எவர்கள் வேண்டாம் என்று நம்மை தள்ளினார்களோ, தேவன் ஒரு காலத்திலே தேவன் அவர்களை வைத்து தேவன் நம்மை அவர்களுக்கு மேலாக உயர்த்துவார். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அப்போ இரும்பில் அடைப்பட்டிருந்த அவனை பிராணனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். வேற ஒன்றும் இல்லைங்க, சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். அவனோட இருக்கிற பானபத்திரக்காரன்ட்ட சொல்லுவான். அவன் ஒரு சொப்பனம் கண்டு சொல்லுவான். அந்த மாதிரி, நீ கண்ட சொப்பனத்தின்படி நீ பானபத்திரக்காரனாக கண்டிப்பாக மாறுவ, விளக்கத்தை சொல்லுவான். அப்படி நீ பானபத்திரக்காரனாக நீ அங்கே உயர்ந்திருக்கும்போது, நீ ராஜாக்கிட்ட இருக்கும்போது என்கிட்ட சொல்லு, இந்த சிறைச்சாலைக்கு வரத்துக்கு நான் எந்த தப்பும் பண்ணலடா, எந்த பாவமும் பண்ணலடா, நான் எபிரேயன், நான் அங்கேருந்து நான் இங்கே வந்து சிறைச்சாலையில் இருக்கிறேன். ஒருவேளை பானபத்திரக்காரன் நினைவு வந்து ராஜா கிட்ட சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு தப்பும் பண்ணாது யோசேப்புன்றவன் ஒருத்தன் அங்கே மாட்டியிருக்கிறான்னு சொல்லியிருந்தானால் அது மனுஷ சித்தம், மனுஷ திட்டம். அவன் ஒரு வேளை சொல்லியிருந்தான்னு சொன்னான்னு வச்சுங்களேன், ராஜாவும் அவனை விடுதலை பண்ணுன்னு சொல்லிடுவான். அவன் விடுதலை பண்ணப்பட்டால் என்ன ஆயிருக்கும்? எகிப்திலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்காரனாக இருப்பான், வேற ஒரு இடத்துல அடிமையாக இருப்பான், வேற ஒரு இடத்துல வேலைக்காரனாக தான் இருந்திருப்பான், அடிமையாக தான் இருந்திருப்பான். கர்த்தர் அவனை தொட்டார், கர்த்தர் அவனை தொட்டார். அவன் மறந்தே போயிட்டான். ஒரு பார்வனுக்கு சொப்பனம் கண்டுட்டு பார்வனுக்கு அர்த்தம் தெரியாமல் தடுமாறுறான். இப்போ பானபத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. இந்த ஞாபகத்தை கொடுக்கறது தான் கர்த்தர். திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஏற்ற காலத்தை வைத்திருந்தார். அப்போ அத்தனை நாள் மறந்துருந்தான். இப்போ சொல்கிறான், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், எனக்கு அவன் சொன்னபடியே நடந்துச்சு, அவன்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ராஜா அவன் என்ன செய்தானா, விடுதலை பண்ண சொன்னான், கட்டவிழ்க்க சொன்னான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாகவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான், யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயினான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தேவன் உங்களை கொண்டு பெரிய பலவான்களாக மாற்றப் போகிறார். நீங்கள் பலவான்களாக மாறப்போகிறீர்கள். உங்களுடைய
கட்டுகள் தளர்ந்து போகிறது, கட்டுகள் அறுக்கப்பட போகிற காலம் இருக்கிறது. எவர்களுடைய கைகள் கையெழுத்து போடாமல் கட்டப்பட்டு இருக்கிறதோ, யாருடைய வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டுமோ, அதிகாரங்கள் சொல்லப்பட வேண்டுமோ சொல்லப்படாமல் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் தேவன் செய்ய வைப்பார். அந்த கட்டளையிட வைப்பார், அந்த கட்டளை கையொப்பமிட வைப்பார். உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு சொந்தமாகும், உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரபுக்களை ஆளும்படிக்கு தேவன் அங்கே வைத்தாராம். மூப்பர்களை ஞானியாக்கும்படிக்கும் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டுகிறான். பிரபுக்களெல்லாம் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஒருவேளை மனுஷ திட்டத்தின்படி இருந்தால் அதே நிலை. ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் பொழுது உயர்த்தப்படுகிறான். பார்வன் சொல்கிறான், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் ஏன் நான் உன்னை விட்டு உயர்ந்திருப்பேன், மற்றபடி எல்லாத்துலேயும் நீ தான். கர்த்தர் அதே ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவராகிறார். சங்கீதம் 119 140, சங்கீதம் 119 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருட வாக்குத்தத்த வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். என்னைக்காவது அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக வார்த்தைக்காக நீங்கள் பிரியப்பட்டிருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நான் சிறியவனும் அசட்டைப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். நான் சொல்கிறான் சங்கீதக்காரன், நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். நான் அசட்டை பண்ணப்படலாம், நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனாலும் தேவன் என்னை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டது. ஆக அந்த வார்த்தை எனக்கு புடமிடப்பட்ட வசனம் வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அந்த என்னோட வாழ்க்கையில் அவருடைய திட்டம் நிறைவேறும். என் திட்டம் அல்ல, என் மனுஷருடைய திட்டம் அல்ல, என் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற காலம் இந்த காலம். தேவனுடைய திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீ தளர்ந்து போகாதே, சோர்ந்து போய்விடாதே, நீ தளர்ந்து போய்விடாதே. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்த போகிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும். ஏற்ற காலத்திலே திட்டம் நிறைவேறும். கடைசியாக ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34 அதிகாரம் 26 வசனம். ஏசாயா 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி உங்களையும் உங்களுடைய பர்சுகள், உங்கள் வீட்டில் உள்ள மளிகை ஜாமான் வைக்கிற பைகள், பாத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி, நீங்கள் குடியிருக்கிற வீட்டை சொந்த வீட்டை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அந்த வீட்டில் என்னென்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறப்போகிறது. குறைவுகளை எல்லாம் நிறைவாகுதல் என்னும் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். வெளியில் இருக்கிற மரங்களிலே கனிகள் கரும். அந்த கனிகள் எல்லாம் நீங்கள் வாங்கி புசிப்பீங்க. உங்கள் வியாதி வராதபடிக்கு, நீங்கள் பலன் அடையும்படிக்கு அந்த கனிகளை நீங்கள் வாங்கி புசிப்பீர்கள். பூமி தன் பலனை கொடுக்கும். நீங்கள் புசிக்கக்கூடிய உங்களுக்குரிய ஆகாரத்தை அந்த பூமி கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஆமென், ஆமென். நாம் சுகமாயிருப்போங்க. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து
அவர்கள் அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆக கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து. ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த செய்தி கேட்குற இந்த நேரம் உங்கள் கயிறுகளை அறுத்து போட போகிறாரு. நுகத்தின் கயிறுகளை, சாபம் என்ற நுகத்தின் கயிறுகளை, அடிமை என்கிற நுகத்தின் கயிறுகளை, இல்லை என்கிற அடிமையின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க. நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. இனி புற மனுஷர்களுக்கு அவர்கள் கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நீங்கள் தத்தளிக்கப்படவே மாட்டீங்க. நீங்கள் தத்தளிக்கப்பட மாட்டீங்க. பணத்துக்காக தத்தளிக்கப்பட மாட்டீங்க. சுகத்துக்காக தத்தளிக்கப்பட மாட்டீங்க. எதுவுமே இல்லையே எனக்கு வேணுமே என்று தத்தளிக்க மாட்டீங்க. எல்லாவற்றிலும் கொடுத்து நிறைவாக்கி, எல்லாவற்றிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நீங்கள் சொல்லும்படி தேவன் வைத்து சுகமாய் உங்களை தங்க பண்ணுவார். தேவன் உங்களை சுகமாய் உங்களை தங்க பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஆக கர்த்தர் ஆபிரகாமை ஒரு காரியத்தில் அல்ல, பிள்ளைன்ற காரியத்தில் அல்ல, எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12:13. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நீங்கள் உழைத்த உழைப்புகள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த உழைப்பின் பலன் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த நாளில் நீங்கள் 100 மடங்கு பலன்கள் அந்த அனுபவிப்பீங்க. நீங்கள் ஐஸ்வர்யவானாவீங்க, வர வர விருத்தி அடைவீங்க, மகா பெரியவர்களாக மாறுவீங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வசனம், வார்த்தை புடமிடப்பட்டது. அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எப்படி ஈசாக்குடைய வாழ்க்கையில் நிறைவேறியதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவனை சொல்லுவான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். எங்கேருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்க? உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிள்ளை உண்டாகியிருக்கும். உங்கள் குழுவுகள் நல்ல பேர பிள்ளைகள் உண்டாகியிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், பூமியில் தாழ உண்டாகும் ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் செய்தியின் தலைப்பு, நாம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருப்போமானால்
ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படுவோம். ஏற்ற காலத்திலே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதம் பெறுவோம். இந்த மூன்றையும் கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் நம்முடைய சமூகத்து நேராக வருகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியின்படி ஏற்ற காலத்தில் என்ற அந்த தலைப்பில் நாங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் உங்களுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உண்டு பண்ணி இருக்கிற திட்டம் அல்ல, நாங்கள் யோசித்திருக்கிற திட்டம் அல்ல, அல்லது வேறு மனிதர்கள் எங்களை குறித்து யோசித்திருக்கிற திட்டம் அல்ல. உம்முடைய திட்டம் எங்களில் நிறைவேற போகிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்ற காலத்தில் எங்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் எங்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆண்டவரை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். உயர வானத்திலிருந்து பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். பூமியின் தாள ஆழங்களிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். கர்த்தரங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த செய்தி கேட்டவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உரிய பலவீனங்களிலிருந்து விடுதலை தாரும். அவருடைய சுகவீனங்களிலிருந்து விடுதலை தாரும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் சுகத்தை தாரும். ஆண்டவரே, அவருடைய உச்சம் தலையில் உள்ள அந்த ஒரு முடி முதற்கொண்டு உள்ளம் பாதம் வரைக்கும் தேவரீர் நீர் ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரை, எல்லா பலவீனங்கள், எல்லா ஆப்ரேஷன் பண்ண காரியங்கள் அல்ல, எல்லா சுகவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக, எல்லாம் சுகமடைவதாக, எல்லாம் பலமடைவதாக, கர்த்தரால் எல்லா உறுப்புகளும் பலனடைவதாக, சுகமாவதாக. கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவதாக. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைந்து சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்திலே இந்த வருகிற 3 மாதங்களுக்குள் ஆசீர்வாதத்தை பெறப்போகிற காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை இல்லாமல் கேரெடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தாவினுடைய வழிநடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய உயர்த்துதலும் கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஏற்ற காலத்தில் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். ஆமென். ஏற்ற காலத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென், ஆமென், ஆமென்.